இந்தியா சமதர்ம, ஜனநாயக, சோஷலிச, மதசார்பற்ற நாடு என்ற உன்னத அடிப்படை தத்துவங்களோடு 66 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது. இங்கு பல இன, மொழி, சாதி மதங்களை கொண்ட மக்கள் வேற்றுமையில் ஒற்றுமையாய் வாழும் உன்னத நாடு. உன்னத திருநாட்டின் இன்றைய அவலநிலை பாரி. நாட்டின் வளம், மக்கள் பணம் கொள்ளை. மேல்மட்டமோ கோடிக்கணக்கில், கீழ்மட்டமோ லட்சக்கணக்கில். தட்டி கேட்கவோ நாதி இல்லை. காரணம், எல்லோரும் ஊழல். சவப்பெட்டி ஊழல், ஆதர்ஸ், 2G ஸ்பெக்ட்ரம், 66 கோடி சொத்து குவிப்பு, லாவ்லின் ஊழல், நிலக்கரி ஊழல், சுரங்க ஊழல், தாதுமணல் கொள்ளை என ஊழல் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இப்படி ஊழலினால் இந்தியாவின் வளங்கள் திருடப்படுகிறது. அன்று கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை அடிமைப்படுத்தியது. இன்று பிஜேபியும் காங்கிரசும் இணைந்து தனியார் கம்பெனிகளுக்கும், வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும், அமெரிக்காவுக்கும் இந்தியாவை அடிமைப்படுத்துகிறது. பாரதிய ஜனதா கட்சியினர் 2001க்குள் 1045 வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு 13,000 வெளிநாட்டு பொருட்கள் விற்கும் சந்தையாக இந்தியாவை ஆக்கினார்கள். 2008இல் அணுசக்தி ஒப்பந்தம் 123 என்ற ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்காவிற்கு இந்தியாவை அடிமையாக்கியது காங்கிரஸ் அரசு. பிஜேபியும் காங்கிரசும் கூட்டாக இந்தியாவை விற்கின்றார்கள். அரசு ஒரு டன் இரும்பு கனிமம் 26 ரூபாய்க்கு ரெட்டி சகோதரர்களுக்கு விற்றது. ஆனால் அவர்களோ ஒரு டன் இரும்பு கனிமத்தை 7,000 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்து கோடிக்கணக்கில் ஆதாயம் அடைகிறார்கள். கோதாவரி ஆற்றுப்படுகையில் எடுக்கப்பட்ட எரிவாயுவுக்கு 91,000 கோடி அம்பானிகளுக்கு வரிவிலக்கு செய்துள்ளது. தமிழக அரசோ 11 பைசாவுக்கு 1 லிட்டர் தண்ணீரை கொக்கோ கோலா, பெப்சிக்கு ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். ஆனால் அவர்களோ 1 லிட்டர் 24 ரூபாய்க்கு விற்கிறார்கள். தினமும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை பூமியிலிருந்து உறிஞ்சுகிறார்கள். அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் விலைவாசி விண்ணை முட்டுகிறது. பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, 4,000 கோடி வாட் வரி, பெட்ரோல் டீசல் விலை அவ்வப்போது உயர்வதால் அரிசி முதல் காய்கறிகள் வரை வாங்க முடியாத நிலை. டாடா அம்பானிகளுக்கு பல ஆயிரம் கோடிகளை மானியமாகவும் சலுகைகளாகவும் வழங்கும் அரசுகள் ஏழைகளை பற்றி ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. ஏழைகள் நாளுக்கு நாள் வறுமையில் வாடக்கூடிய சூழல். மனிதன் வாழ அத்தியாவசியமான குடிநீர் இன்று ஆயில் கலந்தும் சாக்கடை கலந்தும் வருகிறது. ஏழைகள் மட்டுமே கல்வி பயிலும் அரசு பள்ளிக்கூடங்களோ ஆசிரியர் பற்றாக்குறையோடும் வகுப்பறை குறைபாட்டோடும் காணும் சூழல். இன்னும் சில இடங்களில் மரத்தடி பள்ளிக்கூடங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அரசு மருத்துவமனைகளோ பெருச்சாலிகளின் புகலிடமாக காட்சி தருகிறது. இது மட்டுமல்லாமல் ஏழைகளின் வாழ்வில் மண்ணை போடுவது போல் டாஸ்மார்க் என்று சொல்லிக்கொண்டு மதுபான கடைகள் அரசே நடத்துவதுதான் வேடிக்கை. மக்களின் அடிப்படை தேவைகளான தண்ணீரையோ கல்வி மற்றும் மருத்துவத்தையோ அரசே ஏற்று நடத்துவதற்கு விரும்பாமல் தனியாருக்கு ஊக்கம் கொடுத்துவிட்டு மக்களின் வாழ்வை சீரழிக்கும் மதுபானத்தை மட்டும் அரசே முன்னின்று நடத்துகிறது என்றால் மக்களே சிந்தித்து பாருங்கள். தவறான வெளியுறவு கொள்கைகளினால் மனிதாபிமானம் செத்துக் கொண்டிருக்கிறது. 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் ராஜபக்சேயிடம் பிஜேபியும் காங்கிரசும் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறது. தமிழக மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்படும் போதும் பிஜேபியும் காங்கிரசும் அதை ரசித்துக் கொண்டே வேடிக்கை பார்த்து வருகிறது. காவேரி நதிநீரும் முல்லை பெரியாரும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக வலம் வருகின்றது. இவைகளெல்லாம் பிஜேபி காங்கிரஸ் கட்சிகளின் கையாளாகத்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இன்றைய இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியான சூழல். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் கற்பழிப்பு சம்பவங்களும் தலைநகர் டெல்லியில் இருந்து தமிழகம் வரை பாகுபாடு இல்லாமல் நிறைந்து காணப்படுகிறது.
அதேபோல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினரின் பாதுகாப்போ அந்தோ பரிதாபம். பரமக்குடியில் 6 தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டதும், தர்மபுரியில் 268 தலித் மக்களின் வீடுகள் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டதையும், 3000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் கூட்டு கற்பழிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள் குஜராத்தில். வதந்திகளை பரப்பி முசாஃபர் நகரையே இரத்தக்காடாக மாற்றி 70,000 மக்களை சொந்த வீடுகளை விட்டு அகதிகளாக வெளியேற்றினார்கள். ஒரிசா, கர்நாடகாவில் பாதிரியார்களும் கன்னியாஸ்திரிகளும் தாக்கப்பட்டு சர்ச்சுகளும் இடிக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் ஆட்சியாளர்களின் ஆதிக்க வெறியாளர்களின் கோரத்தாண்டவத்தின் வெளிப்பாடு. இப்படி ஜனநாயகத்தின் குரல்கள் நசுக்கப்பட்டு அடக்குமுறையாளர்களின் கையில் சிக்குண்டு மதவாதம் தலைக்கேறி மதசார்பற்ற தன்மைகள் செத்துக் கொண்டிருந்த சமயத்தில் நாட்டுக்காக போராட, நீதிக்கு குரல் கொடுக்க, அநீதிக்கு எதிராய் போராட புறப்பட்டதே SDPI. ஏழைகளின் ஒளிவிளக்காய் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலனாய் உதித்ததுதான் SDPI என்ற தேசிய அரசியல் கட்சி. பிறக்கும் போதே வலுவான கட்டமைப்புடன் 10 மாநிலங்களில் மாநில கமிட்டியுடன் கால்தடத்தை பதித்தது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மேற்கு வங்கம், ஆந்திரா, ராஜஸ்தான், மணிப்பூர், மகாராஷ்டிரா. கடந்த 5 ஆண்டுகளில் டில்லியை தலைமையிடமாக கொண்டு இந்தியாவின் 23 மாநிலங்களில் தனது விழுதுகளை ஆழமாக பதிய வைத்துள்ளது. இந்தியாவின் மேற்கே ராஜஸ்தானிலிருந்து கிழக்கே மணிப்பூர் வரை, வடக்கே டெல்லியில் இருந்து தெற்கே குமரிமுனையம் தமிழகம் வரை விரிந்து பறந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஏழைகளுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் நாடு முழுவதும் மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளது. முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரி நேஷனல் கேம்பெயின் இனாகுரல் பங்கன் சென்னை 2010. ஈழத்தமிழர் படுகொலையை கண்டித்து தமிழர்கள் மட்டுமே போராடி வந்த நிலையில் ஊபிக்காரர்களையும் பீகாரிகளையும் ராஜஸ்தானியர்களையும் டெல்லிவாசிகளையும் கொண்டு டெல்லி ஜந்தர் மந்தில் போராட்டம் நடத்தி தமிழர்களின் பிரச்சனையை தேசிய பிரச்சனையாக கொண்டு சென்றது SDPI. டெல்லி கௌசியா காலனியில் இடிக்கப்பட்ட குடியிருப்புகளையும் மஸ்ஜித்தையும் மீட்டு தர கோரி ஆர்ப்பாட்டம். முசாஃபர் நகர் கலவரத்தை கண்டித்து முலாயம் சிங் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம். ஈழத் தமிழர்களுக்கான போராட்டம். மௌலானா காலித் முஜாஹிதின் படுகொலையை கண்டித்து, அப்பாவி இளைஞர்கள் கைதை கண்டித்து மேலப்பாளையம். தர்மபுரி தலித்துகள் தாக்குதலை கண்டித்தும் நிவாரணம் வழங்க கோரியும் மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் போராட்டங்கள். இன்றைய இந்தியாவில் ஏழைகளின் நிலையை பற்றி கவலைப்படுபவர்கள் யாரும் இல்லை. ஆகவே ஏழைகளுக்காக உழைக்கக்கூடிய SDPI கட்சியின் சார்பில் போட்டியிடும் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியின் உங்கள் வேட்பாளர் VMS முகமது முபாரக் அவர்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாக்களிக்குமாறு வாக்காளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.